ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் இன்றைய தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணத்தில் டெங்கு காய்ச்சலின் வீரியம் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை. அரச ஊழியர்களின் கொடுப்பனவுகளை அவர்களின் சம்பளத்துடன் இணைக்குமாறு கோரிக்கை. අපි ඉදිරියේ ඒ වෙනුවෙන් අරගලයක් සටනක් ඉදිරියට ගන්න අවශ්‍ය සියල්ල සූදානම් කරමින් තිබෙනවා. அலுத்கமவில் கண்டெடுக்கப்பட்ட விமானத்தின் பாகங்கள் தம்முடையதல்லவென்று விமானப்படை தெரிவிப்பு. 16வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பெயரிடப்பட்டுள்ள சீகிரிய சிரச மாவட்டத்தின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பம். மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் சந்திரிகா மற்றும் பிரசாந்த் ராஜ். நன்றி த்ரிஷானு. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. இனி விரிவான செய்திகள். 2006ஆம் ஆண்டிலிருந்து அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து கொடுப்பனவுகளையும் சம்பளத்துடன் இணைத்துக் கொள்ளுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் தலைவர் KD லால்காந்த தெரிவிக்கின்றார். ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்வதற்கு எதிராக அதன் பெறுபேறுகளை பெற்றுக்கொண்ட ஊழியர்களுடன் இணைந்து இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். රාජ්‍ය සේවකයාගේ මූලික වැටුප அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை. 2006 ஜனவரி மாதத்திற்கு பிறகு 1% அதிகரிக்கப்படவில்லை. அப்படியென்றால் இன்று 2014ஆம் ஆண்டாகும் போது 2006 ஜனவரி மாத சம்பளத்துடனேயே ஓய்வு பெற வேண்டும். அரச சேவையில் இன்று பாரிய போராட்டம் ஒன்று உள்ளது. அனைத்து கொடுப்பனவுகளையும் சம்பளத்துடன் சேர்க்க வேண்டும். அரச ஊழியர்கள் தொழிற்சங்கங்களுடன் இன்று பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளனர். இதையடுத்து எதிர்வரும் நாட்களில் நாம் போராட்டங்களை நடத்த தயாராகியுள்ளோம். அனைத்து கொடுப்பனவுகளையும் சம்பளத்துடன் இணைக்க வேண்டும். இதேவேளை அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய சம்பள நடைமுறையை இறுதி செய்வதற்கான முயற்சிகள் காணப்படுவதாகவும் KD லால்காந்த இதன்போது சுட்டிக்காட்டினார். எமது நாட்டில் ஒரு திட்டம் ஒன்று காணப்படுகின்றது. எதிர்காலத்தில் அரச ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிதாக இணைத்துக் கொள்ளப்படும் அரச ஊழியர்களுக்கு மாற்று நடைமுறை ஒன்று கொண்டு வரப்படலாம். எம்மால் அதனை பாதுகாக்க முடியும். மக்கள் சக்தியால் அது முடியும். வேறு வழி கிடையாது. காட்டிக் கொடுக்காத எந்த ஒரு போராட்டத்தையும் வெற்றி கொள்ள முடியும். தொழிற்சங்கங்களை காட்டிக் கொடுக்க இன்று நபர்கள் இருக்கின்றார்கள். பணிப்பாளர்கள் மற்றும் தலைவர்களும் இருக்கின்றனர். அதனால் அதனுடன் இணைந்து கொள்ளப் போவதில்லை. அதற்கு எதிராக செயற்பட உள்ளோம். அவர்களுக்கு அதனை செய்ய நாம் இடமளித்துள்ளோம். உறுப்பினர்கள் என்ற ரீதியில் நாங்கள் ஒன்றிணைகின்றோம். அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யுத்தம் காணப்பட்ட காலப்பகுதியில் ஒதுக்கப்பட்ட அளவில் கூட தற்போது கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை எனவும் இதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடே காரணம் எனவும் ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொண்டுள்ள இணக்கப்பாட்டின் அடிப்படையிலேயே கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை என அந்த கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தார். இதற்கு கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தனவின் பதிலளிப்பு தொடர்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அகில விராஜ் காரியவசம் கருத்து தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை காண்பிக்குமாறு கல்வி அமைச்சர் நேற்று ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி கூறியிருந்தார். கல்வி அமைச்சர் எமது நாட்டின் ஒப்பந்தங்களுக்கும் இணக்கப்பாடுகளுக்கும் இடையில் காணப்படுகின்ற வேறுபாட்டை அறிந்து கொள்ள முடியாத நிலையில் உள்ளார். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றுடன் கல்விக்கான ஒதுக்கீடுகளை இல்லாதொழிக்க அரசாங்கம் தொடர்ந்தும் தனது இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளது. கல்வித்துறைக்கு மாத்திரம் அல்ல, சுகாதாரத்துறையிலும் ஒதுக்கீடுகளை இல்லாதொழிக்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான எதிர்க்கட்சி தலைவர் மிகவும் தெளிவான அறிவிப்பை விடுத்தார். நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடு உள்ளது. இந்த இணக்கப்பாட்டுக்கு அமைவாக நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளாவிட்டால் மாத்திரமே கடன் கிடைக்கும் நிபந்தனையின் பிரகாரமே என்பது தெளிவாகிறது. யுத்தம் முன்னெடுக்கப்பட்ட நாட்டில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் குறைக்கப்படாத கல்விக்கான ஒதுக்கீடுகள் தற்போது ஏன் தொடர்ந்தும் குறைக்கப்படுகின்றன? இலங்கையில் கல்விக்கான செலவினங்களை குறைப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் அழுத்தம் கொடுத்ததா என்பது தொடர்பில் இன்று கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவின் ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர்.
this is an issue that also puzzles us a little bit. இது எமக்கும் குழப்பமாகவே உள்ளது. இந்த தூதுக்குழுவிடமோ அல்லது இதற்கு முன்னர் வந்த குழுவினரிடமோ இது தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை. கல்விக்கு தொடர்ந்தும் செலவு செய்ய வேண்டியது அத்தியாவசியமாகும் என்பதே எமது நிலைப்பாடு. மனித வளங்கள் மற்றும் திறன் அபிவிருத்திக்கு தொடர்ந்து முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாகும். ஆகவேதான் வருமானம் தொடர்பில் கலந்துரையாடுகின்றோம். இந்த முதலீடுகளுக்கு செலவினங்களை மேற்கொள்ள தேவையான வரவு செலவு திட்டம் அரசாங்கத்திடம் காணப்பட வேண்டும். கல்வி முறையின் உண்மைத்தன்மையை அதிகாரிகள் நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். வலஸ்மூல பகுதியில் இன்று பகல் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 2005 ஆண்டு முதல் சகல ஆண்டிலும் கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற நிதியை தற்போதைய ஆட்சியாளர்கள் இல்லாது செய்துள்ளனர். கல்வியை விற்பனை செய்வதாக நாங்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாயின் கல்வி அமைச்சர் பதவி விலகுவதாக கூறுகின்றார். கல்வி அமைச்சருக்கு ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு கதைக்க உரிமை இல்லை. 24 மணித்தியாலங்களும் 365 நாட்களும் நீங்கள் நாட்டிற்கு கல்வி குறித்து பொய்யான தகவல்களையே வழங்குகின்றீர்கள். நீங்கள் இலவச கல்வி குறித்து கதைக்கவில்லை. மின்சார கட்டணத்தை செலுத்துமாறே பாராளுமன்றத்திலும் அரசியல் மேடைகளிலும் கதைக்கின்றீர்கள். இது உண்மையான நிலைமை. பொய் என்று கூறுவீர்களானால் நான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கின்றேன். මම ලෑස්ති ඒක බොරුවක් නම් මගේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීකමින් ඉල්ලාස් වෙන්න. காலஞ்சென்ற ரணசிங்க பிரேமதாசவின் 21வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஒலுவார ஸ்ரீ பூர்வாராம விகாரையின் தூபி நிர்மாண பணிக்காக பொருட்களை வழங்கும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிளிநொச்சி மாவட்ட 2வது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் 2வது அமர்வு கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவர்களான வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் தலைமையில் இன்றைய அமர்வு இடம்பெற்றது. இன்றைய அமர்வின் போது மீள்குடியேற்றம், மின்சாரம், கல்வி, வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதனை தவிர இரணைத்தீவிலிருந்து இடம்பெயர்ந்து வேறு பகுதிகளில் குடியேறியுள்ள மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மக்களை குறித்த பகுதியில் குடியமர்த்த அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தொழில் நிமித்த மாத்திரமே குறித்த பகுதிக்கு செல்வதற்கு இரணைத்தீவு மக்கள் கோரிக்கை விடுத்திருந்ததாக அவர் குறிப்பிட்டார். மக்கள் தமது வாக்குரிமையை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தெளிவூட்டும் வகையில் யாழ்ப்பாணத்தில் இன்று விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்று நடத்தப்பட்டது. யாழ் மாவட்ட செயலகத்திலிருந்து இன்று முற்பகல் ஆரம்பமான இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் தபால் நிலையம் வரை சென்று அங்கிருந்து யாழ் மத்திய பஸ் தரிப்பிடம் வரை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மக்களுக்கு தெளிவூட்டல்களை வழங்குவதற்கான துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. வாக்காளர் டாப்பில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கு அமைய அந்தந்த மாவட்டங்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். யாழ் மாநகர சபையில் 18 தொழிலாளர்களாக கடமையாற்றி வந்த சில ஊழியர்கள் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்க கோரி இன்று மாநகர சபை முன்றலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை 9 மணி முதல் இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடந்த 8 தொடக்கம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் மாநகர சபையில் 18 தொழிலாளர்களாக கடமையாற்றி வருகின்ற போதிலும் கடந்த ஆண்டு 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 31ஆம் தேதி தொடக்கம் காப்போத்த சாதாரண தரத்தில் சிட்டி இல்லை என்பதால் இவர்கள் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டனர். அதனை கண்டித்து இவர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போதிலும் அங்கு வந்த தொழில் திணைக்கள ஆணையாளர் இவர்களுக்குரிய தீர்வினை பெற்றுத் தருவதாக கூறியமையினால் தமது போராட்டத்தை கைவிட்டதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் தற்போது வரை தமக்கு எந்தவிதமான தீர்வும் கிடைக்கவில்லை என இவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பாக யாழ் மாநகர சபை நிர்வாகத்தினருடன் தொடர்பு கொள்ள எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. கருத்தாடல்களுக்கு களம் வழங்கும் தி டிபேட்டர் சீசன் 2 நிகழ்ச்சியின் மாபெரும் இறுதிப் போட்டி நாளை நடைபெற உள்ளது.
நமது நாட்டில் உள்ள இளம் விவாதிகளுக்கான ஒரே ஒரு மேடையாக விளங்கும் தி டிபேட்டர் சீசன் 2வின் இறுதிப் போட்டி நாளை மாலை 5 மணிக்கு ரத்மலானி ஸ்டைன் கலையகத்தில் இடம்பெற உள்ளது. 6 மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு சென்ற சக்தி குழுவினர் அங்குள்ள மாணவர்களின் விவாத திறமைகளுக்கு மேடை அமைத்துக் கொடுத்தனர். இதிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 32 பாடசாலைகளுக்கு கலையகத்தில் கருத்துக்களை பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. இதற்கமைய ஒவ்வொரு சுற்றிலும் காரசாரமான தலைப்புகளில் சொற்சிலம்பாடி மாபெரும் இறுதிப் போட்டிக்கு மட்டக்களப்பு ஓட்டமாவடி மத்திய கல்லூரி மற்றும் திருகோணமலை கோணேஸ்வரா இந்து கல்லூரி ஆகிய பாடசாலைகள் தெரிவாகியுள்ளன. முதலாம் இடத்தை பெறும் அணிக்கு 4 லட்சம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்பட உள்ளதுடன் வெற்றி கேடயமும் வழங்கப்பட உள்ளது. 2ஆம் இடத்தை பெறும் பாடசாலை அணிக்கு 2 லட்சம் ரூபாய் பணப்பரிசும் வெற்றி கேடயமும் வழங்கப்பட உள்ளது. இதனை தவிர போட்டியில் பங்கு பெற்றும் ஒவ்வொரு விவாதிக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மலையக ரயில் மார்க்கத்தில் மண்சரிவு அபாயம் நீங்கும் வரை பதுளை வரையான ரயில் சேவையை ஆரம்பிப்பதில்லை என ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை மலையக ரயில் மார்க்கத்தில் சரிந்துள்ள மண் மற்றும் கற்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் 2வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டன. டெமோதர மற்றும் ஒடுவர் ஆகிய பகுதிகளுக்கு இடையில் மண் மற்றும் கற்கள் சரிந்துள்ளமையினால் மலையக ரயில் மார்க்கத்தில் சுமார் 120 அடி உயரம் வரை சேதம் ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வரை சுமார் 20 அடி உயரத்துக்கான கற்கள் மற்றும் மண் அப்புறப்படுத்தப்பட்டதாக நானோயா உதவி மாவட்ட பொறியியலாளர் அசாங்க தர்மசேன தெரிவிக்கிறார். இந்த நிலையில் ரயில் மார்க்கத்தில் சரிந்துள்ள கருங்கற்களை உடைக்கும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. குறித்த பகுதியில் அதிகளவிலான வீடுகள் காணப்படுகின்றமையினால் மண் மற்றும் கற்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளை மிகவும் அவதானத்துடன் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக உதவி மாவட்ட பொறியியலாளர் தெரிவித்தார். இதனால் கற்களை உடைக்கும் நடவடிக்கைகள் பதுளை மாவட்ட வெடிப்பொருள் கட்டுப்பாட்டாளரின் கண்காணிப்பு மத்தியிலேயே முன்னெடுக்கப்படுகின்றன. ரயில் மார்க்கத்தில் சரிந்துள்ள சுமார் 80 கருங்கற்களில் 48 கற்கள் உடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாளை மறுதினம் அளவில் ரயில் போக்குவரத்தை வழமைக்கு கொண்டு வர முடியும் என எதிர்பார்ப்பதாக நானோயா உதவி மாவட்ட பொறியியலாளர் தெரிவிக்கிறார். இதேவேளை பதுளை மாவட்ட அதிகாரிகள் குறித்த பகுதியை அண்மித்து ஆய்வுகளை நடத்தி வருவதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனத்தின் மண் சரிவு ஆய்வு மற்றும் அவதான முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிடுகிறார். மலையக ரயில் மார்க்கம் தொடர்பான ஆய்வுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிடுகிறார். இதேவேளை மலையக ரயில் மார்க்கத்தில் சரிந்துள்ள மண் மற்றும் கற்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் பாதுகாப்பு இல்லாத நிலைமை காணப்படுவதாக பிரதேசவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அகற்றும் அனைத்து கற்களையும் மலைகளில் குவிக்கின்றனர். மழைக்காலங்களில் எம்மால் பயணிக்க முடியாது போகும். கற்களை அங்கே குவிக்கின்றனர். அதன் மூலம் மழைக்காலங்களில் ரயில் பாதை மற்றும் நாம் பயன்படுத்தும் இந்த வீதி ஆகியன தாழிறங்கும். இதேவேளை மலையகத்துக்கான ரயில் சேவை பண்டாரவளை வரை மாத்திரமே இடம்பெறுகின்றன. இதனால் கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த பயணிகள் பண்டாரவளையில் இறங்கி மாற்று போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அலுத்கம மொரகொல்ல பகுதி கடலிலிருந்து மீனவர்களினால் கண்டெடுக்கப்பட்ட பாகம் விமானத்துடையது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. விமானத்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற சிறிய ரக சில்லு என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் விங் கமாண்டர் கிஹான் செனவிரத்ன தெரிவிக்கின்றார். அலுத்கம மொரகொல்ல பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பாகங்கள் விமானத்துடையது என விமானப்படையின் நிபுணர்களினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் அது இலங்கை விமானப்படையின் விமானத்துக்கு சொந்தமான பாகம் கிடையாது என விமானப்படை ஊடக பேச்சாளர் விங் கமாண்டர் கிஹான் செனவிரத்ன தெரிவிக்கிறார். எந்த விமானத்துடையது என உறுதியாக கூற முடியாது. எனினும் இது விமானத்துடைய பாகம் என உறுதியாக கூற முடியும். விமானத்தின் ஒரு பகுதிக்காக இந்த பாகம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பாகமானது விமானியினால் விமானத்தை திருப்புவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு பாகமாகும். ஜிலியன இதனை நாங்கள் கூறுவோம். AN 216-6 என குறிப்பிடப்படுவது இதனை உற்பத்தி செய்கின்ற நிறுவனமாகும். விபத்துக்குள்ளாகி கடலில் விழுந்த விமானத்தின் பாகமாக இது இருக்கலாமா? கடல் நீரில் இந்த பாகம் உக்கி போகும் பாகம் கிடையாது. கேபிள் பாகம் உக்கி போகும். மற்ற பாகத்தை விட இது உக்கி போயுள்ளது. விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கும் பட்சத்திலேயே இந்த பாகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் அறிந்த வரையில் விமானம் ஒன்று கடலில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகவில்லை. கேபிள்கள் காணப்படுகின்றமையினால் விமானம் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகி உள்ளதாக கூற முடியும்.
இதேவேளை இதற்கு முன்னரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மீன்பிடி வலைகளுக்கு இவ்வாறான இரும்பு பாகங்கள் கிடைத்துள்ளதாக மொரகொல்ல மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஏதேனும் ஒரு பாகம் நமக்கு கிடைக்கும். இரும்பு தகடுகள், ஆசனங்களின் பாகங்கள், இரும்பு வயர் போன்றவை நமக்கு கிடைக்கும். திரித்துவ கல்லூரியின் ஆசிரியர் சம்மேளனம் கல்லூரி நிர்வாக சபைக்கு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட டாக்டர் சபுமல் தனபால அந்த பணிகளில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கின் அனைத்து தரப்புகளுக்கும் நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவு விதித்தது. ஜூன் மாதம் 13ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இன்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் முறைப்பாட்டு தரப்பான நிர்வாக சபையின் மற்றொரு உறுப்பினர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா, சட்டத்தரணி இசுரு பாலபட்டபெண்டே, சட்டத்தரணி நவோத விஜயரத்ன மற்றும் சட்டத்தரணி புலஸ்தி ரூபசிங் ஆகியோர் ஆஜராகினர். திரித்துவ கல்லூரியின் ஆசிரியர் சபை உறுப்பினர்கள் அண்மையில் கல்லூரியின் நிர்வாக சபைக்கு உறுப்பினர் ஒருவரை நியமித்துள்ளதுடன் அவர் நிர்வாக சபையில் யாப்பு மற்றும் ஆசிரியர் சம்மேளனத்தின் நடவடிக்கைகளுக்கு அமைவாக அந்த உறுப்புரிமைக்கு தகுதியற்றவர் என தெரிவித்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் 6வது பிரதிவாதியான டாக்டர் சபுமல் தனபால நிர்வாக சபையின் உறுப்பினர் என்ற வகையில் செயற்படுவதனை தற்காலிகமாக தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்டது. நீர்கொழும்பு நகரசபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண சபை உறுப்பினருமான ராய்ஸ் பெர்னாண்டோ எதிர்வரும் 13ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முற்பகல் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு முன்னர் நீர்கொழும்பில் நகைக்கடை ஒன்றை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டின் பேரில் ராய்ஸ் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டார். இதன் பின்னர் 90 நாட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதுடன் இன்று மீண்டும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டு தொடர்பில் போலீசார் முன்வைத்த அறிக்கையினை கவனத்தில் எடுத்துக்கொண்ட நீர்கொழும்பு நீதவான் ராய்ஸ் பெர்னாண்டோவை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் கீழ் நீதவானுக்கு அதிகாரம் இல்லை என்ற விடயத்தை மையப்படுத்தி பிணை நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வழக்கில் விசேட நிகழ்வு ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட முதலாவது சந்தேக நபரான தரிந்து கொஸ்தா என்ற சந்தேக நபருக்கு போலீசார் பிணை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். இவ்வாறானதொரு நிலையில் ரோய்ஸ் பெர்னாண்டோவுக்கு பிணை வழங்குவதை போலீசார் தடுத்துள்ளனர். எவ்வாறாயினும் நீதவான் சரியான உத்தரவினை விடுத்துள்ளார். ஆயினும் மேல் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியும். அதே போன்று ரோய்ஸ் பெர்னாண்டோவுக்கு சபை அமர்வுகளில் கலந்து கொள்ள தேவையான சந்தர்ப்பங்களை நீதவான் வழங்கியுள்ளார். එවගේම විනිශ්චයකාරතුමා රොයිස් ෆර්නාන්ඩෝ මහතාට පළාත් සභාවේ වැඩ කටයුතු ටික කරගෙන යන්න. එතුමාට ඒ සැසිවාරවලට සහභාගී වෙන්න අවශ්‍ය සියලුම ප්‍රතිපාදන ලබා දීලා තියෙනවා කියන එක තමයි. மேல் மாகாணத்தில் தீவிரமாக பரவும் நிலையில் டெங்கு நோய் வியாபித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு நோய் தீவிரமாக பரவுகின்ற இடங்களை அடையாளம் கண்டு டெங்கு நோய் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தொற்று நோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் பவா பலிகவடன கூறுகின்றார். இன்றைய தினம் உயிர்கொல்லி டெங்கு ஒரு உயிரை காவு கொண்டுள்ளது. வெள்ளம் பெற்றிய சேதவத்த பகுதியைச் சேர்ந்த 39 வயதான நிஷாந்தி சுகையினம் காரணமாக கடந்த 20ஆம் தேதி IDH வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் டெங்கு தொற்றுக்கு உள்ளாகியிருப்பதை வைத்தியர்கள் உறுதி செய்துள்ளனர். 10 நாட்கள் தங்கியிருந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததோடு தனது 9 வயது மகளை தனியாக விட்டுவிட்டு இன்று இவ்வுலகை விட்டு பிரிந்தார். டெங்கு அவதானம்ம கலாபයක් වෙලා තියෙන්නේ. இந்த பகுதி டெங்கு பரவுகின்ற இடமாக மாறியுள்ளது. 100 மீட்டருக்கு இடைப்பட்ட இடத்திற்குள் 25 பேர் வைத்தியசாலையில் உள்ளனர். இது குறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும். சுகாதார அமைச்சின் தொற்று நோய் ஆய்வு பிரிவின் தகவலுக்கு அமைய வருடத்தின் முதல் 5 மாதங்களில் இதுவரை 33 பேர் டெங்கு தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளனர். தற்போது மேல் மாகாணத்தில் டெங்கு நோய் தீவிரமாக பரவி வருகின்றது. கொழும்பு மாவட்டத்தில் தெஹிவலை, ரத்மலானி, கல்கிச, மொரட்டுவ, கொலன்னாவ, பிலியந்தல, மகரகம, பொரலஸ் கமுவ போன்ற சுகாதார பிரிவுகளில் டெங்கு நோய் தீவிரமாக பரவி வருகின்றது. அத்தோடு கம்பகா, ஜாயல, வத்தலை, அத்தனகல்ல, பியகம போன்ற சுகாதார பிரிவுகளையும் தற்போது நாம் இனம் பாணந்துறை, ஹொரணை போன்ற பகுதிகளிலும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர்.
රෝගීන් වැඩියෙන් වාර්තා වෙන සෞඛ්‍ය கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த மாதம் 2 மடங்கு டெங்கு நோயாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். தற்போது 450 டெங்கு நோயாளர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொழும்பு தெற்கு கொழும்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. நேற்று நள்ளிரவு வரை 167 டெங்கு நோயாளர்கள் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அசேல குணவர்தன தெரிவித்தார். இவர்களுள் வைத்தியர் ஒருவரும் 2 தாதியர்களும் அடங்குகின்றனர். கொழும்பு வடக்கு ராகமை போதனா வைத்தியசாலையில் டெங்கு தொற்றுக்கு உள்ளான 48 பேர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் மஹிந்த சமரநாயக்க தெரிவித்தார். இவர்களுள் 9 சிறுவர்கள் அடங்குகின்றனர். கடந்த வாரத்தில் மாத்திரம் டெங்கு தொற்றுக்கு உள்ளான 62 குழந்தைகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கொழும்பு ரிஜ்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் லிண்டன் பத்மஸ்ரீ தெரிவித்தார். வத்துப்பிட்டிவல ஆதார வைத்தியசாலையில் குழந்தை ஒன்று உட்பட 30 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்திய அத்தியட்சகர் சிசிர விஜயசுந்தர தெரிவித்தார். இதேவேளை கொழும்பு கிழக்கு முல்லேரியா ஆதார வைத்தியசாலையில் 40 டெங்கு நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் அஜித் தந்த நாராயண தெரிவித்தார். சேதமடைந்த வாகனங்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமையால் டெங்கு நுளம்பு பெருக்கத்திற்கு அதிக வாய்ப்பாக அமைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். டெங்கு நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் வாட்டு அருகில் சேதமடைந்த வாகனங்கள் வைக்கப்பட்டுள்ளமையால் டெங்கு நோயாளர்கள் மேலும் பாதிக்கப்படுவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் அஜித் தந்தநாராயண தெரிவித்தார். சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான ஒதுக்கப்பட்ட வாகனங்களே இவை. இவற்றை ஏலத்தில் விடுமாறு அல்லது ஏதேனும் ஒரு இடத்திற்கு மாற்றுமாறு அதிகாரிகளிடம் பல தடவைகள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இதேவேளை மேல் மாகாணத்தின் பல இடங்களிலும் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதோடு டெங்கு தீவிரமாக பரவும் சில இடங்கள் எமது கேமராக்களில் பதிவாகின. சில இடங்களில் மழை நீர் தேங்கியிருப்பதாலும் கவனயீனமாக கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்பட்டுள்ளமையாலும் அந்த இடங்கள் டெங்கு பெருக்கத்திற்கு தகுந்த இடமாக அமைந்துள்ளன. கான்கிரீட் இடப்பட்ட இடங்களில் நீர் தேங்கி இருக்கின்ற சந்தர்ப்பம் உள்ளது. அந்த இடங்களில் டெங்கு நுளம்பு பெருக்கும் நிலையுள்ளது. அபிவிருத்தி எமக்கு தேவை. அதே போன்று டெங்கு பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இங்கு அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கின்ற ஊழியர்கள் அங்கு டெங்கு பெருக்காத வண்ணம் சூழலை பராமரிப்பதற்கு தொடர்ந்தும் முயற்சிக்க வேண்டும். இதேவேளை டெங்கு தொடர்பான தகவல்கள் நேற்று நியூஸ் ஃபர்ஸ்டில் ஒளிபரப்பப்பட்டதை தொடர்ந்து பொது சுகாதார உத்தியோகத்தர்கள் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க முடியும் என்று அறிவித்துள்ளனர். பிரதேச சுகாதார அலுவலகங்களின் கீழ் சேவையாற்றும் இவர்களுக்கு மலேரியா போன்ற நோய்கள் கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. டெங்கு ஒழிப்பு தொடர்பில் இந்த அதிகாரிகளுக்கு 1 வருட பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மெத்தடிஸ்ட் மத்திய கல்லூரியின் 200வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அக்கல்லூரியின் கலை கலாசாரங்களை பரப்பும் நோக்கில் வாகன ஊர்தி பவனி இன்று திருகோணமலையில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்தில் கல்லூரியின் பெருமையை பரப்பும் நோக்கிலேயே வாகன ஊர்தி பேரணி நேற்று மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலையை வந்தடைந்திருந்தது. இந்த நிகழ்வை மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த பேரணிக்கு திருமலையில் உள்ள பல பாடசாலைகள் தமது வரவேற்பை அளித்தன. நிலாவளி வரை சென்ற ஊர்வலம் மீண்டும் திருமலை நகரை சுற்றி பின்னர் மீண்டும் மட்டக்களப்பை சென்றடைந்தது. மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரி இலங்கையில் மெதடிஸ்த திருச்சபையினால் 1814ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலையாகும். இந்த கல்லூரியும் யாழ் மத்திய கல்லூரியும் மெதடிஸ்த திருச்சபையினாலேயே ஆரம்பிக்கப்பட்டன. இலங்கையின் மிக பழமையான பாடசாலைகளுள் மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரியும் ஒன்றாகும். இந்த பாடசாலை 1814ஆம் ஆண்டு 5 மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டதாக பாடசாலையின் வரலாறு கூறுகின்றது. சிரச டிவியின் 16வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விசேட நிகழ்வுகள் சிகிரியாவில் நடைபெறவுள்ளன. இதன் பொருட்டு சிகிரியா டிபி தென்னகோன் மாவட்டத்தில் உள்ள குறுக்கு வீதி சிரச மாவத்தை என பெயரிடுவதற்கு தம்புள்ளை பிரதேச சபையின் மாதாந்த கூட்டத்தில் நேற்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எதிர்வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி சிரச டிவியின் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் இந்த வீதி அன்றைய தினம் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு சிகிரியா பிரதேசத்தில் சிரமதான நிகழ்வுகளும் சமய வழிபாட்டு நிகழ்வுகளையும் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீதியின் புனரமைப்பு பணிகள் சிரச டிவியின் நிறைவேற்று அதிகாரிகள் பலரது பங்கு பெற்றலுடன் இன்று ஆரம்பமானது. 16 අවුරුද්දක් තිස්සේ අපි මේ රටේ ජනතාව වෙනුවෙන්
16 வருடங்களாக நாட்டு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்த ஒரு ஊடக நிறுவனம். இதன் நிமித்தம் இதற்கு பிரதி உபகாரமாக மக்கள் வழங்கும் ஒத்துழைப்பு குறித்து நாம் பெருமை அடைகின்றோம். எதிர்வரும் 10ஆம் திகதி சிகிரியாவிற்கு பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். பாடசாலைகளை போன்று மக்களுக்காகவும் செயற்றிட்டங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம். தம்புள்ளி பிரதேச சபை தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் ஏகமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு அமைய சிரச ஊடக வலையமைப்பினால் பாதையில் கற்கள் நிரப்பப்பட்டு இந்த வீதி அழகான வீதியாக மாற்றமடைய உள்ளது. இந்த வீதியை சிரச மாவத்தை என பெயரிடுவதற்கான விசேட பிரேரணை தொடர்பில் தம்புள்ளை பிரதேச சபை தலைவர் KG சோமதிலக்க பிரதேச சபை மற்றும் சபையின் உறுப்பினர்களுக்கு நேற்று அறிவித்தார். சிரச ஊடக வலையமைப்பு நாட்டின் ஊடகத்துறைக்கு பாரிய சேவையாற்றும் நிறுவனமாகும். பல்வேறு காலகட்டங்களில் அரசியல் கட்சிகள் தொடர்பில் கருத்திற்கொள்ளாது சுயாதீனமாக கருத்துக்களை முன்வைக்கின்றது. சீகிரியா DP தென்னகோன் மாவட்டத்தில் 500 மீட்டர் தூரம் சென்றதன் பின்னர் அங்கிருந்து திரும்பிச் செல்லும் வீதியை சிரச மாவட்ட என பெயரிடப்பட உள்ளது. இதற்காக சபையின் அனுமதியை கோருகின்றேன். සිරස මාවත හැටියට නම් කරන්න නියමිතව තිබෙනවා. ගරු සභාවේ ස්ථිරත්වය ලබා දෙන හැටි ඉතා ගෞරවයෙන් අසිකරනවා. நான் அதனை ஆமோதிக்கின்றேன். යෝජනා ස්ථිර දෙකක් කරනවා මම හිතන්නේ බොහොම හොඳයි බොහොම ස්තුතියි. புனர் நிர்மாணிக்கப்பட்ட வீதியை சிரச மாவத்தை என பெயரிடுவதற்கு முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு உறுப்பினர்கள் கட்சிபேதமின்றி ஆதரவு தெரிவித்தனர். சீகிரியா பிரதேசத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள இந்த மக்கள் சேவைக்காக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்ற வகையில் நன்றியை தெரிவிக்கின்றோம். இந்த பணியை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ஒத்துழைப்புகளை வழங்குவோம். இன்றைய தினத்தில் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயத்திற்காக கட்சி பேதமின்றி அனைத்து உறுப்பினர்களும் சீகிரியா பிரதேசத்தில் சிரச மாவத்தை என பெயரிட ஏகமானதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். தம்புள்ளை சங்க சபை மற்றும் மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதம் சிரச ஊடக வலையமைப்புக்கு வழங்கப்படுகின்றது. மகா சங்கரத்தின் பூர்ண ஆசீர்வாத சுபாஷிஷனே. கிளிநொச்சி பரந்தனில் அதிக செலவில் புதிய தபாலக கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ள போதிலும் தபாலக பணிகள் தனியார் வீடொன்றிலேயே முன்னெடுக்கப்படுகின்றன. தபாலக பணிகளை புதிய கட்டடத்தில் முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய தபாலகம் இது. 2013ஆம் ஆண்டு இந்த தபாலகத்தின் நிர்மாண பணிகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ள போதிலும் புதிய தபாலக கட்டடம் இன்று வரை திறக்கப்படாதுள்ளது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த கட்டடத்தின் நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கிளிநொச்சி பரந்தன் தபாலகத்தின் பணிகள் தனியார் வீடொன்றிலேயே இடம்பெறுகின்றன. பூரணமாக கட்டணம் எல்லாம் கட்டி முடிச்சு திறக்கிற மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் 6 மாசமாகியும் கட்டணம் கட்டி 6 மாசமாகியும் இன்னும் திறந்து அதனுடைய சேவையில் ஈடுபடுற கொண்டுமே நடக்க இல்லைங்க. மாறி காலத்தில் எல்லாமே சரியான சிரமத்தை ஒழுக்கு பிரச்சனைகள் தண்ணிகள் அதெல்லாம் பிரச்சனைகளால் சரியாக கஷ்டப்பட்டு வந்துருக்கோம். தகவல் வந்தோடனே எங்களுக்கு வசதி இல்லை, வீதியும் காணும், இருக்கிறது இடம் காணும். அப்போ அந்த தகவல் கருத்து வந்தவங்க தான் எங்களுக்கு சந்தோஷமாக. அதிக செலவில் புதிய தபாலக கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ள போதிலும் தனியார் வீடொன்றில் இடவசதியின்றி தபாலக பணிகள் இடம்பெறுவதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். சிறந்த சேவையை பெற்றுத்தர தபால் ஊழியர்களுக்கான ஒரு கட்டிடத்தை வெகு சீக்கிரத்தில் திறந்து மக்களுக்கு சேவையை வழங்குவோம் அது சம்பந்தமான அதிகாரிகள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். கிளிநொச்சி பரந்தன் தபாலகத்தின் பணிகளை புதிய கட்டடத்தில் முன்னெடுப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த பிரதேச மக்கள் காத்திருக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இனி ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப். சூப்பர் ஃபைட்டர் குத்துச்சண்டை கோதாவின் காலிறுதி சுற்று 2ஆம் கட்டம் காலி சமநல மைதானத்தில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்கு 32 வீரர்கள் தகுதி பெற்றுள்ளனர். 2020ஆம் ஆண்டு ஒலிம்பிக் விழாவை இலக்கு வைத்து இலங்கையின் சிறந்த குத்துச்சண்டை வீரர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த கோதா நடத்தப்படுகின்றது. நாளை மாலை காலிறுதி சுற்று முடிவடைந்த பின்னர் சிரச சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியின் இறுதி 12 போட்டியாளர்கள் பங்கு பெற்றும் இசை கச்சேரியும் காலி சமநல மைதானத்தில் நடைபெறவுள்ளது. சூப்பர் ஃபைட்டர் ரியாலிட்டி விளையாட்டு நிகழ்ச்சியை MS ஹாலின்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் MTV MBC ஊடக வலையமைப்பு நடத்துகின்றது. அழைப்பு பாடசாலைகளுக்கு இடையிலான 19 வயதுக்குட்பட்டோருக்கான கால்பந்தாட்ட தொடரில் இன்று நடைபெற்ற போட்டியில் பத்திரமுலை ஓவர்சீஸ் சர்வதேச பாடசாலை அணி வெற்றி பெற்றது. போட்டியில் கொழும்பு ஆனந்தா கல்லூரி அணி 4-0 எனும் கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. போட்டியின் முதல் பாதியில் 2-0 என்ற கோல் கணக்கில் ஓவர்சீஸ் சர்வதேச பாடசாலை அணி முன்னிலை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது.
எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கான வானிலை தொடர்பான தகவல்கள். வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னாரை அண்மித்த பகுதிகளில் நாளை மாலை வேளையில் மப்பு மந்தாரமான வானிலையே நிலவும். அதேபோன்று கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டோமானால் கிழக்கு மாகாணத்தில் நாளை மாலை இடைக்கிடை மழையுடன் கூடிய வானிலை நிலவும். அதே நேரம் மத்திய மாகாணத்தில் நாளைய தினம் ஒரு மழையுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்க முடிகின்றது. தென் மாகாணத்திலும் நாளை மழையுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று மேல் மாகாணத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் மேல் மாகாணத்தில் நாளைய தினம் மழையுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்க முடிகின்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.